லுக், நான் ஸ்னேகா பேசுறேன். சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணணும். சொல்லுங்க மேடம், செஞ்சிடலாம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மேடம். கொடைக்கானல்ல இருந்து வர வழியில அவங்கள பிளாக் பண்ணி சேதுவையும் அவங்க கிட்ட இருக்க ஹார்ட் டிஸ்கையும் எப்படியாவது ரெக்கவர் பண்ணி உங்ககிட்ட ஒப்படைச்சிடறேன் மேடம். ப்ளீஸ் அசோக், இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு. உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பண்றேன். ஓகே மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நைட்டு ஹார்ட் டிஸ்கையும் சேதுவையும் உங்ககிட்ட கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்றேன். ப்ளீஸ் அசோக், அதே மாதிரி பண்ணிடு. ஓகே மேடம், கண்டிப்பா அப்படியே நான் பண்ணிடுறேன். என்ன சஞ்சய் சார், உங்களையும் உங்க டீமையும் எஸ்பி வெளியே அனுப்பிட்டாரா? இப்ப புரியுதா என் அப்பா பவர் என்னன்னு? நீ என்கிட்ட கேட்ட கேள்விக்கெல்லாம் உன்னை இனிமே யூனிஃபார்ம் போட முடியாதபடி நான் பண்றேன். எஸ்பி கிட்ட சொல்லி சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறேன். என்னடா இவனுக்கு இப்படி குறுக்கா வரானுங்க? சிவா, நீ வண்டியில இருந்து என்னன்னு போய் பாத்துக்கோ. ஆர்டிஸ்ட்க்கு வேற எடுத்துட்டு போயிட்டானுங்க ஆரம்பம். நாளையில இருந்து இந்த கேஸை டிஎஸ்பி ராமச்சந்திரன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். யூ டோன்ட் வரி. இந்த கேஸ்ல தேவையில்லாம சஞ்சய் உங்களை இன்க்ளூட் பண்ணிருக்காரு. இந்த கேஸ்ல இருந்து இமீடியட்டா நான் உங்களை வெளியே கொண்டு வந்துருவேன். நாளையில இருந்து இந்த கேஸை டிஎஸ்பி ராமச்சந்திரன் ஹேண்டில் பண்ணுவாரு. இந்த கேஸ்ல இருந்து நான் உன்னை ஃபுல்லா ரிலீவ் பண்றேன். இல்ல தேவராஜன் ஸ்னேகா ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. கேஸை ஒழுங்கா விசாரிக்காம சிவாவுக்காக ஃபேவர் பண்ணதா அலிகேஷன் வச்சிருக்காங்க.